தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்தவர். நமக்குள் இருக்கும் தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்பவர். கேட்கும் இல்லை, மழையும் இல்லை, குளங்கள் நிறைந்தது, எதிரிகளின் சேனைகள் முறிந்து போனது. காட்டும் இல்லை, மழையும் இல்லை, குளங்கள் நிறைந்தது, எதிரிகளின் சேனைகள். இது நிற்கான காரியம் அவருக்கு, இது நிற்கான காரியம் அவருக்கு, இது நிற்கான காரியம் அவருக்கு. எனக்குள் இருக்கும் தேவன் பெரிய காரியங்கள், நமக்குள் இருக்கும் தேவன் பெரிய காரியங்கள் செய்பவர். பஞ்சத்திலே உணவு எள்ளி ஜனங்கள் மாண்டது, எளியவுக்கோ சுட சுட அப்பம் கிடைத்தது. பஞ்சத்திலே உணவு எள்ளி ஜனங்கள் மாண்டது, எளியவுக்கோ சுட சுட அப்பம் கிடைத்தது. ஆமென், ஆமென். எனக்குள் இருக்கும் தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்தவர். நமக்குள் இருக்கும் தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்பவர். எனக்குள் இருக்கும் தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்தவர். நமக்குள் இருக்கும் தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்தவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். மத்தேயு 7:7. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் கேட்பது கிடைக்கும் என்று சொல்கிற அந்த தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு? நீ சொல்கிற அல்லேலூயா கிடைச்சமே தெரியல, அல்லேலூயா அப்படின்னா கிடைச்சும் கிடைக்காமலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தாருங்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லாமே. ஆமென். கேட்கறதுக்கு மேலே கொடுக்குற ஆண்டவர். யோவான் 16:23 வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் செய்யப்படும். அடுத்து 24 வாசிக்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஜெபத்திற்கு அருமையிலே நம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு 3 பதில் உண்டு. நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஜெபத்தை கேட்காமல் இருக்க மாட்டார். அடுத்தவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். அப்போ 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம், எதையாகிலும் அப்படி சித்தத்தின்படி கேட்டால் அதை நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். 15ஆம் வசனத்தில் அடுத்து நம்ம கேட்கறதுக்கு மேலே கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு நாள் கேட்கிற கீழே கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உலகத்து மனுஷன்தான் நீங்கள் 50 ரூபா கேட்டிங்கன்னா பிதிக்கு பார்த்து 30 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா 50 கேட்டிங்கன்னா திடீர்னு 500 ரூபா நோட்டை கொடுத்துருவார். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர். அதான் என்னுடைய ஆண்டவர் சொல்லுங்களேன். அதான் என்னுடைய ஆண்டவர். அதான் என்னுடைய ஆண்டவர் சொல்லுங்கள். கேட்கறதுக்கு மேலே கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். கேட்பது கிடைக்கும். ஆனாலும் சில நேரத்தில் நம்ம கேட்குறோம், கேட்குற சில காரியம் கிடைக்கிறதில்லை. ஏன் அப்படின்னா ஜெபத்திற்கு 3 விதமான பதில் உண்டு. அவசியமாக அத்தியாவசியமாக கேட்கறதுக்கு உண்டுன்னு உடனே பலன் கொடுப்பார். அல்லேலூயா. சில காரியங்கள் சில வருஷங்கள் சில நாட்கள் கழித்து நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கும். அந்த ஜெபத்திற்கு காத்திரு அல்லது பொறுத்திருன்னு சொல்லுவார். சில ஜெபம் இருக்கிறது
நமக்கு ஆடாத கேட்போம். ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அல்லது ஏதாவது எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் நிறைவேற்றாங்க, நானும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்கா நமக்கு ஒரு 2 வீலர் தேவை அப்படிங்கிற நேரத்தில் 2 வீலர் ஆண்டவர் தருவார். 4 வீலர் தேவைப்படுற நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் காத்திருப்பா, பொறுத்திருப்பா. உனக்கு அந்த காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் பார். இப்போ பெரிய பெரிய டாடா பிர்லா, அம்பானி, சில பெரிய மில் ஓனர்ஸ், சில மினிஸ்டர்ஸ் ஏரோப்ளைன் வச்சுருப்பாங்க. இப்போ நானும் ஆண்டோடைய பிள்ளை கேட்குறத என்ன செய்வார், கேட்பது கிடைக்கணும். எங்கள் பிரசங்கம் பண்ணிட்டார், அதனால் எனக்கு ஒரு ஜெட் பிளேன் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா அப்போ சொல்லுவார், அது உனக்கு வேண்டாம் அப்படிப்பார். இதே மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய சில காரியத்தை கண்டிப்பாக வேணும்னு கேட்போம். நம்ம பிள்ளைகளே இருக்குது. 3 காரியம் சொல்லிக்கிறார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டோம், முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டோம், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறோம். நம்ம பிள்ளைகள் கேட்குறத நம்ம கொடுக்குறோம். நல்ல பெற்றோர்கள். திடீர்னு சில பிள்ளை ஒரு நல்ல நட்டுவக்காளி அழகாக இருக்குது, கலர் கலராக இருக்குது, அதை கொடுங்க, பிடிச்சி கொடுங்கப்பா, பிடிச்சி கொடுங்க அம்மா அப்படின்னு கேட்டால் பிடிச்சி கொடுப்பீங்களா? ஒரு நல்ல பாம்பு குட்டியை கேட்டால் கொடுப்பீங்களா? கட்டுவரியை கொடுக்க மாட்டோம். நம்ம சொல்லுவோம், எப்பா அது தீண்டும், அது விஷம் நிறைந்தது, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லவா? அதை மாதிரி சில காரியத்தை 3 பதில் எப்போவுமே உண்டு. அத்தியாவசியமான காரியத்தை நீங்கள் கண்ணீர் விட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே கற்றுக் கொடுத்துருவார். சில உங்களுக்கு தேவை தான், இப்போ தேவையில்லை, கொஞ்ச நாள் கழித்து தேவைப்படும். அதான் நான் சொன்னல, நான் பெரும்பாலும் நம்முடைய விசுவாச மக்களுக்கு சொல்லுவேன். அதாவது நமக்கு எப்போ எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளறதுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கொடுப்பார். சைக்கிள் தான் தேவை, சைக்கிள் போகிற இடத்துக்கு தான் நம்முடைய ஒர்க் இருக்குது அப்படின்னா சைக்கிளை கேட்டால் ஆண்டு கொடுப்பார். 2 வீலரில் போனால் அதுக்கு ஏற்றபடி நம்முடைய உழைப்பும் நம்முடைய வேலையும் தொழிலும் இருக்குன்னா, அது காரில் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அதுக்கேற்றபடி நம்முடைய வளர்ச்சிகள், நம்முடைய விருத்திகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய நிர்வாகங்கள் அதிகமாகும் பொழுது அதை கற்றுக் கொடுப்பார். அதனால் சைக்கிளில் போகிற காலத்திலேயே எனக்கு 4 வீலர் வேணும்னு சொல்லி சிலர் கஷ்டப்படவும் கடன்படவும் சிலர் நசுக்கப்படவும் காரணம் என்னென்னா, தனக்கடாத காரியத்தை ஆண்டோடு கேட்பாங்க. கொடுக்கலன்னா இவங்களே வாங்கிடுவாங்க. நீர் என்ன கொடுக்கறது, எனக்கு தான் நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, அது வேணுமா இது வேணுமா அப்படி அங்கே தான் சிக்கல். அதை தான் யாக்கோபு சொல்கிறார், அவனவன் தந்தன் சுயேட்சினாலே சிக்குண்டு இழுப்புண்டு ரசிக்கிறான், தவிக்கிறான். அந்த தவிப்பு நமக்கு தேவையில்லை என்பதான். இப்போ நம்முடைய காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கேட்பது கிடைக்கும். ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். எபிரேயர் நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் அருமையிலே 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், பூரணமாய் கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர். 6ஆம் வசனத்தில் வரும் பொழுது அப்படி கொடுக்கிற தேவனிடத்திலே சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும், கேட்கணும். யோவான் 16:23 கேட்கலை, அதனால் கொடுக்கலை, ஆனாலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்கப்படும். 24 உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு ஒரு சரியான விசுவாச தேவை. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். இயேசுவான வருகிறார், ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார், அதில் கனி இல்லை. பார்த்த உடனே அவர் அந்த மரத்தை பார்த்து நீ பட்டு போ கடவுது அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் முன்னாடி போய் வாசித்து பாருங்க, வீட்டில் போய் இனி ஒரு காலம் உன்னில் என்ன செய்யக்கூடாது, கனி உண்டாகாத இருக்க கடவுள்னு சொல்லிவார். ஆனால் அதைத்தான் சொல்லிப்பார்,
இவங்க போயிட்டு திரும்பி அதே வழியாக வருவாங்க, மரம் பட்டு போயிருக்கும். அப்போ சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்பாங்க, என்ன ஆண்டவரே கனி உண்டாக இருப்பதாகன்னு சொன்னீர், ஆனால் மரமும் என்ன செய்யிட்டு பட்டு போயிட்டே, இது என்ன அப்படிங்கும் போது தான் அவர் சொல்றாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்தை செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். முதல் வசனத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய். நம்ம ஆண்டவர் யார்? நாம் இந்த நாட்களை அதைத்தான் தியானித்து வருகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். உண்டானது ஒன்று அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாமல் அவரை கொண்டும் அவராலும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆதியாகம புத்தகத்துக்கு போனீங்கன்னா ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உண்டாக்கி முடித்த பிற்பாடு மனுஷனை உண்டாக்கினார். அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவருடைய பேரை ஆசீர்வதிக்க தயை பெருத்தவர். ஆசீர்வதிப்பதே அவர் சித்தம், அவருக்கு இஷ்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்படியானால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அதற்கப்புறமாய் மனுஷர் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போய் பிரமாணத்தை மீறின பொழுது அவரே இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், உயிர் தெழுந்தார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், திரும்ப வரப்போகிறார். உங்களை என்னையும் அவரோடு கூட நித்தியமாய் நிரந்தரமாய் அவரோடு கூட அவருக்கு ஒப்பமாயாக அவருக்கு சமமாய் இருப்பதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு திரும்பி வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் 6வது காரியம் ஆவியை விடுவதற்கு முன்பதாக சொன்னார், எல்லாம் முடிந்தது. நான் இந்த இடத்துல எதை சுட்டி காண்பிக்கிறேன்னு சொன்னால், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக கணவன் மனைவி புருஷன் அவர்களுடைய பிள்ளைகள் பேரம்பேத்திகள் நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் எல்லாவற்றுக்கும் தேவையான காரியத்தை தேவன் செய்து முடிச்சிட்டார். இப்போ என்ன சொல்றாரு? நீ கேள், உனக்கு தருவேன். நம்ம வீட்டில் நம்ம மனைவியோ அம்மாவோ நல்ல சாப்பாடு சமைத்து எல்லாம் ரெடியாக ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு போகணும், டேபிள் எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம மனப்பூர்வமாக சாப்பிட்டோன்னா அவங்க சமைத்ததும் ஆயத்தம் பண்ணதும் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். அது முடியாது அல்ல, அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு நாளும் அவங்க பிரயாசத்தின் பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. இதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு என்ன செய்யப்படும். நீங்கள் அதை தேவனிடத்தில் கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார். நம்ம இப்போது 6 அதிகாரத்தை மற்ற 7 அதிகாரத்தில் வாசித்தோம். 11ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு நலமானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ரோமர் 8:32 எப்படி வாசிக்கிறோம்? 8:32 அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்காக கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அந்த வருஷத்தை முழுமையாய் படிங்க முதல்ல இருந்து. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எப்படி ஒப்பு கொடுத்தார்? பாடுபட, கடைசி சொட்டு இரத்த வரையில பூமியில சிந்த, தன் உயிரை கொடுக்க ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அடுத்து அவர் பாடுபடத்தின் மூலமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேறொருவர் சுதந்திரிக்க போறதில்லை, நம்ம தான். நான் கடந்த வார்த்தையில் சொன்னேன், உரிமை உறவு. உரிமை என்று சொன்னால் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும்
பிள்ளையாய் பிறப்பது உரிமை. உறவு என்பது ஒரு நாள் அல்ல, மரண பரியந்தம். பிரைசலா. தினந்தோறும் நிமிடத்தோறும். இன்னைக்கு காலையில் சங்கீத பகுதியில் நான் சொன்னேன், அருமலே சங்கீதம் 145வது சங்கீதத்தில் 21வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, வாசித்து பாருங்களேன். 145வது சங்கீதம் 21வது வசனம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும், மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. எப்பொழுதும் என்றென்றைக்கும். ஒரு நொடி பொழுது கூட அருளை தேவனுடைய உறவை விட்டு விலகாத ஒரு அனுபவம் தான் தேவ உறவு. தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பது. நான் கடந்த வார்த்தையில் அதை சுட்டி காண்பித்தேன். எப்பொழுது பாவம் பிரவேசித்தது, எப்பொழுது கீழ்ப்படியாமே வந்தது, எப்பொழுது ஒரு புருஷ மனைவியாக இருக்கட்டும், ஒரு தகப்பன் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த உறவு அருளே ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், இது ஹியூமன் பேசிக்காகவே யோசிக்க வேண்டிய காரியம். அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் அவருடைய உறவு கொஞ்சம் வலுப்படும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க, மாதத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்க பேசுவோம். அந்த உறவினுடைய டிஸ்டன்ஸ் செப்பரேட்டாக முழுமையாய் வேறுபட்டு வித்தியாசமாக தெரியும். அப்போ நாம் கேட்கறதுக்கு முன்னமே கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ எப்போ கொடுப்பார்னா அவரோடு கூட சேர்ந்து இருக்கும் பொழுது, அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, அவரோடு கூட ஒன்றாக இருக்கும் பொழுது. அதான் 2 கொரிந்தியர் 6:16 கடந்த வாரம் வாசித்து பார்த்தோம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார், அவர் உங்களுடைய தேவனாக, நீங்கள் அவருடைய ஜனங்களாக, பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் அந்த உறவு வலுப்படுகிறது. அவர்கள் கேட்கறதுக்கு மேலே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவங்க கேட்கறதுக்கு மேலே அந்த யோவான் 16:24 சொல்லப்படுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. கேட்கிறத விட கொஞ்சம் 1% 2% குறைச்சி கொடுத்தா பூரா திருப்தி இருக்காது. கேட்கறத அப்படியே கொடுத்துட்டா ஓரளவுக்கு ஆமாம் நம்ம கேட்டதை கொடுத்தார் அப்படிங்க இருக்கும். கேட்டதுக்கு மேலே நான் சொன்னல 50 ரூபா கேட்டதுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அதை தாங்கவே முடியாது. நான் 50 ரூபா தான் கேட்டேன், ஆனால் எனக்கும் 5000 ரூபா கொடுத்தார். இது எப்படி? அதுதான் தெய்வீக அன்பு, தெய்வீக உறவினுடைய பிரதிபலிப்பு. அருமலே நீங்கள் தேவன் உண்டென்றும் இவரை 11:6 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று அறிய வேண்டும், பூரணமாய் விசுவாசிக்க வேண்டும். இப்போ மத்தேயு 11:21, 21, 22 என்ன வாசிக்கிறோம்? சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீங்கன்னா இந்த அத்திமரத்துக்கு செய்தது என்ன பெரிய காரியம்? எதிர் இருக்கிற மலையை பார்த்து அது பயந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. இப்போ 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய காலத்துக்கு ஜெபிக்கிறோம். இப்போ மட்டுமல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து பல காலத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் சில காரியம் மலை போல இருக்கு, சில காரியம் பாறை போல இருக்கு, சில காரியம் மீளாது தீராது என்கிற சூழ்நிலையில் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? ஏன் தீரலை? அது ஆண்டவரால் ஆகாது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கணும். வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கும் பார்க்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய காரியம் வாய்க்கவில்லையே, கேட்கப்படவில்லையே, நிறைவேறவில்லையே, உயர்வில்லையே, மேன்மை இல்லையே, இன்னும் பழைய சூழ்நிலை தானே. காரணம் என்ன சொன்னால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக அல்லது கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல், யாக்கோபு சொல்லும் பொழுது அது 6ஆம் வசனத்தில் சொல்றார், 1:6 சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் தேவனுடைய சமூகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம கேட்கறதுக்கு மேலே கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த உறவு சரியா இருக்குமானா, அது தேவனோடு கூட இருக்க உறவு சரியா இருக்குமானா, நிச்சயமாய் தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை நீங்கள் அவரை விட்டுட்டு போனாலும் அவர் உங்களை விடப்பட்டார். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்தில் ஒரே ஸ்திரீ ஆகார்ங்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கும். இந்த ஆகாரை குறித்து 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 2 காரியம்
அவளுடைய நாச்சியார் அவளை கடினமாய் நடத்துவாள். அந்த கடினமாய் நடத்துகிறதை பொறுக்க மாட்டாம அவள் அங்க இருந்து என்ன செய்வா? ஓடி போகும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் அவள் ஓடி போகிறது எங்கன்னா சூர் என்கிற இடத்துல, வனாந்தரத்தில் சூர் என்கிற பகுதிக்கு போவாள். போகிற பொழுது கர்த்தருடைய தூதன் அவளை குறுக்கிட்டு அவளை பார்த்து கேட்பார், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசி பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பாருங்க, இவ 2 காரியத்தினால போவா. ஒன்று அவளுடைய கடினமாக நடத்தப்பட்டது, 2வது ஆண்டவர்கிட்ட சொல்லுவா அங்கலாய்ப்பு. அதாவது இன்னைக்கு சிலர் ஜெபமே பண்ணாமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த காரியமெல்லாம் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. நம்ம சூழ்நிலையை விட்டு ஓடி போயிட்டா சரியாயிடும் அப்படின்னு சிலருடைய எண்ணம். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவிசுவாசம் உள்ள ஒரு சந்ததி. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் ஆண்டவோடு மேலே பூரண நம்பிக்கை கிடையாது. இவள் ஆபிரகாமுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாள். விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமோடு கூட இருக்கிற இவளுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. நாச்சியார் கடினமாய் நடத்தினாள். அடுத்து பார்க்கிறோம், அவளுடைய அங்கலாய்ப்பு நிமித்தம் அவள் வேலையை போற 11ஆம் வசனம் வாசி பாருங்க. இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இப்ப இங்க 2 காரியம். சில இன்னைக்கு ஜெபமே பண்ண மாட்டாங்க, விசுவாசியா இருப்பாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, பிரசவம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசியாக இருப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, பல காரியத்தெல்லாம் செய்வாங்க. ஆனால் தனித்து தேவன் மேலே பூரண நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, என் கஷ்டத்தை, என்னுடைய அங்கலாய்ப்பை, எங்கள் பிரச்சனையை, எங்கள் வேதனையை ஆண்டவரால் தீர்க்க முடியும் அப்படின்னு நினைக்காம அந்த இடத்தை விட்டு ஓடி போக நினைப்பாங்க. இல்லைன்னா மனுஷிகமாக மாம்சிகமாக அதை மேற்கொள்ள நினைப்பாங்க. இவ அப்படித்தான் செய்தான். அவள் கடினமாக நடத்தினபடினால அவள் அங்கேருந்து வெளியே வர்றான். வெளியே ஓடி போவன்னு வர்ற வழியில். ஆனாலும் ஒரு காரியங்க, நீ உங்களை அழைத்த தேவன், ரட்சித்த ஆண்டவர், அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், நீங்கள் அவரை தேடாட்டாலோ, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடாட்டாலோ, அவர் உங்களை நோக்கி வருகிற தேவனாக இருக்கிறார். இவள் அங்கே போகிறாள் வனாந்தரத்தில். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில கண்டு, அவர் கண்டார். இப்ப சில நேரத்தில் ஜெபமே பண்ணாத ஆட்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்கல. அந்த யோவான் 16:24 அதான் சொல்லுது, நீங்கள் இடத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது நினைச்சுவிடும். ஆமா, 23 என்ன வாசிக்கிறோம், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அந்த நாளிலே, எந்த நாளிலே? இயேசு தான் அடைய போற பாடுமனத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த நாளிலே, அவருக்கு வரப்போகிற அந்த பாடுமனத்தின் நாளிலே. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆகாருக்கு வந்தது போல இக்கட்டு, கஷ்டம், அங்கலாய்ப்பு, வேதனை, நெருக்கம், டேலி பண்ண முடியாத சூழ்நிலை, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்ன செய்வது என்று சொன்னால், தேவனிடத்தில் போய் முழங்கால் படிட்டு உம்மால முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். முதல்ல விசுவாசித்து அவரிடத்தில் கேட்டிருப்பீங்க. இவர் சொல்றாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள், கேட்டுக்கொள்வது எது கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். யாக்கோபில் அதைத்தான் வாசிக்கிறோம்.
அருமையிலே 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். நீங்க கேட்க மாட்டீர்கள். உங்க பிரச்சனையில, உங்க கஷ்டத்துல, உங்க வேதனையில, உங்க குறைச்சலில், உங்களுடைய அங்கலாய்ப்புல, பல்வேறு விதமான சூழ்நிலையில இதுக்கெல்லாம் ஆண்டவரா, இதுக்கெல்லாம் போதகரா, இதுக்கெல்லாம் ஜெபமா, இதெல்லாம் அங்க தீர்க்க முடியுமா அப்படின்னு நினைப்போம். நீங்க கேட்டா அதுதான் சொன்னார் 21 வசனத்துல, மற்ற 21:21 இந்த அத்திமரம் பட்டு போனது பெரிய காரியம் அல்ல. நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டால் எதிரே இருக்கிற மலை பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளடும். மலை போல. மலை அசையுமா? பாறை நொறுங்குமா? முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஏசாயாவில் வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார், தவிடுபடி ஆயிப்போச்சு, பள்ளமாய் போச்சு, பள்ள மேடாயிடுச்சு. இப்போ காரியம் என்ன? மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். எல்லாரும் ரிசர்ச் பண்ணவர்கள், நிபுணர்கள் எல்லாருமே சொல்லலாம் இது முடியாது, கூடாது, நடக்காது, ஆகாது சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்டால் அது பெயர்ந்து எங்கே போயிடும்? சமுத்திரத்தின் ஆழத்தில். அந்த மலை பெயர்ந்து இருந்த இடம் தடந்திரியா போறதில்லை, சமுத்திரத்தின் ஆழம்னு சொன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை உங்களுக்கு இல்லவே இல்லை. அதுதான் அப்படி செய்கிற தேவன். இப்ப இவன் ஆகார் கடினமான சூழ்நிலை, அங்கலாய்ப்பான சூழ்நிலை, நிந்த, அவமானம், கஷ்டம், வேதனை, அதிக கடினமாய் நடத்தப்பட்டாள். அப்பொழுது அந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்துல பரிகாரத்தை தேட ஜெபிக்க செய்யாமல் இவ என்ன செய்யறா? தூதன்ட்டு சொல்றா பாருங்க, அந்த 8வது வசனத்துல, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆட்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இந்த பிரச்சனையை விட்டு ஓடி போறேன், இந்த சூழலை விட்டு ஓடி போறேன். நிறைய நேரத்தில் இது குறித்து நிறைய சொல்ல முடியும். நிறைய பெண்கள் இதை சர்வசாதாரணமாக பேசுவாங்க. ஏதாவது கஷ்டம், வேதனை, புருஷ முண்டாட்டிக்குள்ள அல்லது வேற ஏதாவது காரியம்னா உடனே என்ன சொல்லுவாங்க? நல்லவங்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, ஓடி போறேன்னு சொல்லுவோம். அங்கலாய்ப்பை விட்டு ஓடி போறேன்னு சொல்லுவோம். நீங்க ஓடி போகலாம், நீங்க கூப்பிடாம இருக்கலாம். உங்களை ரட்சித்தவர், உங்களை நேசித்தவர், உங்களுக்காக ரத்த சிந்தினவர், பாடுபட்டவர், உயிரை கொடுத்தவர் உங்களுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அவ வனாந்தரத்துக்கு ஓடி போனா அங்க என்ன நடந்துச்சு? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ. 7வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே என்ன செய்தாரு? அல்லேலூயா. இந்த சரித்திரம் நீண்டு போயிட்டு இருக்கோம். நான் காரியத்துக்கு வர்றேன். கண்டு சொன்னார், எப்பா பிரச்சனையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, கடினத்தை பார்த்து, அங்கலாய்ப்பை பார்த்து ஓடி போகாத, நீ திரும்ப போ, அந்த கஷ்டத்தை அனுபவி. எப்படி இருக்கும்? திரும்ப போ. அவ போன மட்டும் இல்ல, அவ கடினமான இடத்துல அவளுக்கு என்ன செய்? அடங்கி. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவது உண்மை, உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை, விடுதலையாக்குவது உண்மை, அந்த சூழ்நிலையை மாற்றுவது உண்மை. அல்லேலூயா. அப்போ போறா. கீழே வாசிக்கிற 13வது வசனம், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த துறவுக்கு பெயர், ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாய் ரோயி எனப்பட்டது. போதும். இப்போ அங்க வாசிக்கிற 7வது வசனத்துல, சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. அல்லேலூயா. யார் கண்டா?
இவள் அவரை காணவில்லை, அவருடைய வல்லமையை காணவில்லை, அவருடைய மகத்துவத்தை காணவில்லை, அவருடைய மகிமையை காணவில்லை. அவர் இவளை கண்டு, அவ கூப்பிடல, நிவாரணம் தேடல, அவளா தனக்குத்தானே தனக்கு தெரிஞ்சபடி ஒரு நிவாரணத்தை தேடிக்கொண்டாள். ஆனாலும் தேவன் விடாதபடி கூப்பிடாத அவளை அவர் கண்டு கூப்பிட்டு, நீ போ, உனக்கு அங்கே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த காரியம் நடந்தது. அல்லேலூயா. அப்ப அவர் கண்ட பிற்பாடுதான் இவ அங்க கண்டா. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிறவன் நான் கண்டேன். இந்த இடத்துல தான் சொல்றேன், உங்க கஷ்டத்தை, உங்க பிரச்சனையை, உங்களுடைய வறுமையை, உங்களுடைய வியாதியை, உங்களுடைய தோல்வியை, உங்களுடைய படிப்பை, வேலையை, தொழிலை, உங்களுடைய எல்லா காரியமும் இக்கட்டு, நெருக்கம், கடினம், அங்கலாய்ப்பு, நிந்த அவமானம் என்னென்னமோ இருக்கல, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சீங்க அவருக்கு என்ன தெரியும் சொல்லி, ஆனா அத்தனையும் காண்கிற தேவன். அல்லேலூயா. அத்தனையும் காண்கிற தேவன் உங்களை கண்டு, நீ வளைவிலேயே போகாத, நான் உனக்கு நீரூற்றாயிருக்கிறேன், வற்றாது நீரூற்றாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கூடிய இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும், புறப்பட்டு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தேகப்படாம விசுவாசித்தா உங்களுக்கு நிவாரணமும் வழியும் வாய்ப்பும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் விருத்தியும் உங்களை காண்கிற தேவன். ஆண்டவர் பல இடத்துல குறுக்க வருகிற ஆண்டவர். இன்னொரு இடத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கு பிறகு பதிலாக சபிக்க போனான். அவன் தில்லா நினைச்சு போனான். அங்க கழுதை அவனை ஒழுங்கா சுமந்துட்டு போன கழுதை அன்னைக்கு தாறுமாறா ஓடிச்சு, அடிச்சான். அடித்த உடனே சுவர் பக்கமாக போய் அவன் நினைச்சிச்சு, உனக்கு கொஞ்சம் சொரணை வரட்டுன்னு ஒரு உரைச்சிச்சு. சில ஆட்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை வந்தாலும் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சூழ்நிலை என்ன, உன் விட்டுட்டேனா, உன் விட்டு விலகிட்டேனா, நீ சொல்றதை செய்யாம சொல்லாத செய்யறேனா கேட்கறதே கிடையாது. மனுஷனுக்கு செமையா தோன்றுகிற வழிகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் செய்யறதெல்லாம் கரெக்டுட்டு போவோம். அந்த இடத்துல கர்த்தர் மிருகத்தின் வாயை திறந்தார். அங்கேயும் பட்டயத்தை உருவின தேவ தூதன் அங்கே நின்றதாக பார்க்கும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதத்தில் ஜெபத்துக்கே இடமில்லாதபடி, ஜெபிக்காதபடி, விசுவாசிக்காதபடி, என் சூழ்நிலையில நான் பார்த்துடுவேன், மற்ற காரியங்கள் பார்த்துக்கொள்ளும் நினைக்கிற உங்களை ஒருவேளை தேவனிடத்தில் பரிகாரம் தேடாதபடிக்கு வேறிடமாய் போவோமானா, கர்த்தருடைய தூதன் உங்களை காண்கிறவராயிருக்கிறார், குறுக்க வருகிற தேவராயிருக்கிறார். உங்களை தண்டிக்க அல்ல, அழிக்க அல்ல, சபிக்க அல்ல, அருமையிலே உங்களை நரகத்துக்கு தள்ள அல்ல, உங்களுக்காக வற்றாத ஒரு நீரூற்றை காண்பிக்கபடியாக வந்திருக்கிறார். அந்த நீரூற்றின் அருகில வந்து கண்டு அவர் சொன்ன மறுபடி போப்பாண்டார். அப்பதான் அவர் சொல்ற 13ஆம் வசனத்துல, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். எந்த இடத்துல? அந்த நீரூற்றண்டையில் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயர் சொன்னான். என்ன பேரு? லகாய் ரோய். அப்படின்னா என்னை காண்கிறவர், என் சூழ்நிலையை காண்கிறவர், என் தேவைகளை காண்கிறவர், என்னுடைய எல்லாவற்றையும் காண்கிற தேவன், என்னை காண்கிறவர். அடுத்தபடியாக நீ அங்கிருந்து அதே ஆள் தான், இதே ஆகார் தான். அருமையிலே 21ஆம் வசனத்துக்கு போகும்பொழுது 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இவளுக்கு இப்படி ஒரு பெயர் சொல்கிறேன். இங்கே அவிசுவாசம் உள்ள ஆகார், அங்கே விசுவாசம் உள்ள ஆகார். இப்போ 16ஆம் அதிகாரத்தில் அவள் அவிசுவாசம் உள்ள ஆகார். என் பிரச்சனையே தாங்க முடியாது, இந்த பிரச்சனையை விட்டு ஓடிடுவேன்னாள். ஆனால் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை வருது. இப்போவாது இவளுக்கு மட்டும்தான், அங்கே இவளுக்கு பிள்ளைக்கு சேர்த்து வருது பிரச்சனை. அல்லேலூயா. அதே ஆபிரகாம் துருத்திலே தண்ணீரை நிரப்பி வனாந்தரத்தில் அனுப்பி, அதே வனாந்தரத்தில் தான் போகிறான். வனாந்தரத்தில் போகும் பொழுது அருமையிலே அங்கே தண்ணீர் என்ன செய்கிறது? இல்லாமல் போகும். தண்ணி இல்லைன்னு பிள்ளை அழுகிறது, கதறுகிறது, கத்துக்குது. பிள்ளை மூச்சடைச்சு சாக போற சூழ்நிலையை கத்துக்குது. உடனே என்ன செய்கிறாள்? ஒரு மரத்து மூட்டில் போட்டுட்டு அம்பு பாயிரு தூரத்தில் அவள் சத்த பிள்ளைக்கோ, பிள்ளையின் சத்த அவளுக்கு கேட்காத தூரத்தில் போகிறான். அங்க போய் என்ன செய்றா? அதான் வாசிக்கிற 15ஆம் வசனம் முதல். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று
எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். இந்த நீரூற்று எந்த நீரூற்று? அதே சூர்வனாந்தரம். அல்லேலூயா. அருமையிலே முதல்ல அங்கே போனவளை திருப்பி விட்டார் தேவதூ. எங்கே போ? நாச்சேரடைக்கு போ. அதுக்கப்புறம் பிள்ளை வளர்ந்த உடனே அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு டிசிஷன் உருவாகி இவளை அனுப்பிடுங்கன்னு சொல்கிறா. ஆபிரகாம் அனுப்பிடுறான். துருத்தியில் தண்ணி அனுப்பி இந்த தண்ணியை வச்சுக்க, ஒரு பிள்ளைய வச்சுக்கோ, நீ போயிடு அப்படிங்கிறான். போகும் பொழுது வனாந்தரத்தில் தண்ணீர் குறைந்து போகிறது. குறைந்து போடவுடனே அதான் 15ஆம் வசனம். துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாய் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கே தான் ஒரு காற்றை சுட்டி காண்பிக்கிறேன். இதே கஷ்டம் இப்போ பிள்ளைக்கு அவளுக்கும் இங்கே கஷ்டம். அங்கே அவளுக்கு மட்டும் கடினமும் அங்கலாய்ப்பு இருந்தது. அப்போ இதே ஆகார் அழுதுருக்கலாம்ல, ஆண்டவரே என் ஆட்சியார் கடினமாய் நடத்துகிறாள், என்னுடைய அங்கலாய்ப்பை கேளும் அப்படின்னு அழுதுருக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் போவீங்கன்னா அன்னாள் அப்படி அழுதாள். அவளுடைய நிந்தை அங்கலாய்ப்பை சொல்லி என்ன செய்தா? அழுதாள். அதை இந்த ஆகார் முதல்ல அழலை. முதல்ல நான் எனக்கு பலன் இருக்குது, சத்து இருக்குது, சில விசுவாசிகள், சில தேவனுடைய பிள்ளைகள், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன், ஜமாளிச்சிடுவேன் அப்படின்னு மாதிரி ஆண்டவரை குறித்த அறிவே இல்லாமல், விசுவாசமே இல்லாமல், இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போக வேண்டியதில்லை என்று தன் இஷ்டத்துக்கு ஓடி போவாங்க. அப்படி தான் ஆகார் ஓடினான். அங்கே அவிசுவாசமுள்ள ஆகார். இப்போ இங்கேயும் 2 கூட்டம் இருக்குது. எங்க 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 சொல்லுங்க. இந்த சாலை சர்ச்சுக்குள்ளேயும் 2 கூட்டம் இருக்குது. அவிசுவாசமுள்ள விசுவாசி இருக்காங்க. சொல்லுங்க. விசுவாசமுள்ள விசுவாசி இருக்காங்க. அங்க அவள் அழலை. அவள் கடினமாய் நடத்துகிறாள் என்று சொல்லி அவளை விட்டு ஓடி போனாள். இங்க அதை பார்க்கல மோசமான சூழ்நிலைங்க. பிள்ளை கொஞ்ச நேரத்தில் எரிச்சு போகுது, சாக போகுது. இப்ப பார்க்கிறா. ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த என்னை காண்கிறவரை கண்டேன் என்று சொன்னாலே அந்த ஒரு உணர்த்துதல் சில விசுவாசிக்கு, அவிசுவாசமுள்ள சில ஆள்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலை சுருக்குன்னு ஒரு குத்துன மாதிரி, ஏப்பா என்னை ஆண்டவர் அன்னைக்கு அப்படி நடத்தினாரே, அவர் இருக்கிறார் அல்லவா என்கிற நினைப்பூட்டும்படியான ஒரு காரியம். இப்ப இவ இங்க பாருக்கிறா, என்னை காண்கிறவரை கண்டேன்னு சொல்லி லகாயிரோன்னு சொல்லி இந்த வனாந்தரத்தில் தானே எங்கேயோ ஒரு இடத்தை பார்த்தோம். இந்த வனாந்தரத்தில் தானே ஏதோ ஒரு இடத்தை பார்த்தோம் அப்படி சொல்லி பிள்ளைய செடிக்கு அடியில் போட்டுட்டு, நிழலில் போட்டுட்டு தூரமாக போய் கத்தி அழுதாள். அதான வசனம். அப்படிதான் வாசிக்கிறோம் 16 வசனத்தில். அழுத பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வாசிக்கிறோம் சத்தமிட்டு அழுத போது 17 வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இது நியாயமாங்கிற? யார் அழுதா? யார் சத்தத்தை கேட்டுக்கணும்? ஏன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு? வெரி குட். யார் சொன்னது? அல்லேலூயா. அவ அழுதது யாருக்காக? பிள்ளைக்காக. எனக்காக அழ வேண்டாம். இப்ப பாஸ்ட் சுத்தி புத்தி விஷயத்துக்கு வந்துட்டா இருக்கிறீங்க. எனக்காக, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் அழுகிறீங்க? அழுகிறவங்க மட்டும் கைவித்து ஒரு அலையிலே சொல்லுங்க. பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணாதீங்க. உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நமக்காக
என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுமையா என்று சொல்லி எனக்காக என் பிள்ளைகளுக்காக நான் அழ வேண்டும். பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையின் சத்தத்தை தாய்க்கு கேட்காம தாயின் சத்தத்தை பிள்ளை கேட்காத தூரத்தில் சத்தமிட்டு அழுதாளாம். அப்படிதான் வசனம். எப்படி அழுதா? சத்தமிட்டு அழுதாள். அதாவது முழு மூச்சு கொடுத்து அழுதாள். இந்த அழுகை இன்னைக்கு வேணுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும். தேவனிடத்திலிருந்து அவர் நன்மையாக கொடுக்கிற தேவன். நமக்கு நன்மையை அல்லாமல் ஒரு தீமையும் ஒரு காலம் செய்யாத ஒருவர் இயேசுதான். யாக்கோபு 1:17 சொல்லிருக்குது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவிசுவாசம் உள்ள ஆகார் இப்பொழுது அவருடைய விசுவாச கண்களை கற்றுத் திறக்கிறார். இங்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இவள் ஐயோ இந்த வனாந்தரத்தில் தானே என்றைக்கோ ஒரு அற்புதத்தை அனுபவிச்சோம் அல்லவா. நாம் மனம் திரும்பும் பொழுது வேலைக்காக ஜோமன் இருப்போம், கல்யாணத்துக்காக ஜோமன் இருப்போம், அருமையிலே வியாதிக்காக ஜோமன் இருப்போம், வறுமைக்காக ஜோமன் இருப்போம், ஒரு பெரிய நெருக்கத்துக்காக ஜோமன் இருப்போம். அன்றைக்கு ஆண்டவரது சூழலை மாற்றினார் அல்லவா, அதை இப்பொழுது கற்று நினைவுபடுத்துகிறார். இப்ப எல்லாம் ஃப்ரீயாகி ஓகே ஆயிடுச்சு. ஆனாலும் பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டில் மகா பெரிய ராணியா இருந்த இவள் வனாந்தரத்துக்கு மறுபடியும் வர வேண்டிய சூழல் வந்துருச்சு. வனாந்தரத்தில் வந்த பொழுது இவளுக்கு அந்த ஆதி அன்பு நினைவுக்கு வந்தது. ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆரம்பத்தில் பற்றுக்கொண்ட நம்பிக்கை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த வனாந்தரத்தில் தானே தூதன் ஒரு நாள் சந்தித்தாரே, அந்த நீரூற்றி எங்க இருக்குது? இவள் நீரூற்றி எங்க இருக்குதுன்னு தேடுவதை விட என் பிள்ளை சாகிறதை நான் சகிக்க மாட்டேன் என்று சொல்லி அழுதாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவள் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி எழுதாம தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன செய்தாராம்? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நான் இப்படி சொல்லுகிறேன், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன நீ கேட்கிறது என்ன? அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10:51 இயேசுவானவர் கேட்பார் பாருங்க, வாசித்து பாருங்க. ஒரு குருடரை பார்த்து கேட்பார். வாசித்து பாருங்க 51 மார்க் 10:51. பதிலா இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதான். ஆகாரை பார்த்து உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து உன் ஜெபம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? நீ விசுவாசம் உள்ளவர்களாய் சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவாது உங்களுக்கு செய்யப்படும். உனக்கு என்ன வேண்டும்? அந்த குருடனுடைய கதையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதட்டுவாங்க, எல்லாரும் விரட்டுவாங்க. ஆனால் அவனோ முன்னில் அதிகமாக சத்தப்பட்டு கூப்பிடுவான். இயேசு திரும்பி பார்த்து அவனை கூட்டுவாங்கன்றவர். கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னவர் அவனை பார்த்து கேட்பாரு, எப்பா இவங்கெல்லாம் பல்வேறு விதமாக சொல்றாங்க, ஆனால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்வேன்? நீங்கள் நெகேமியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் நெகேமியா அலகத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து, ஜனங்களை பார்த்து அவன் கேட்டு உட்கார்ந்து அழுதுருவான். 2வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவன் துக்கமுகமாக இருப்பான். துக்கமுகமாக இருப்பான். பானபாத்திரக்காரன் ராஜா அவனை பார்ப்பார். பார்த்த பொழுது கேட்பார், ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. என்ன கேட்கிற பாருங்க 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய்
கிடக்கும் போது ஒன்றாம் வருஷம் திரும்ப வாசிங்க. ஒன்றாம் வருஷம். ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ஒருபோதும் துக்கமாய் இருந்ததில்லை. இப்ப துக்கமாய் இருக்கிறான். வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். சரி, இப்படியே சொல்லிட்டு வர. 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. போதும், நீ வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. ராஜா நெகேமியை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? எஸ்தர் புஸ்தகத்துக்கு போவீங்கன்னா அங்கே எஸ்தர் 5ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் ராஜாவை விருந்துக்கு வர சொல்லுவார். விருந்துக்கு வர சொல்லும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி கூப்பிட்ட அந்த இடத்துக்கு போகிறார். போகும் பொழுது ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிற காரியம் என்னன்னு பாருங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். போதும். அப்படியே அந்த எஸ்தர் புஸ்தகம் படிச்சிங்கன்னா 7ஆவது அதிகாரம் 8ஆவது அதிகாரம் 9ஆவது அதிகாரம் வரும் பொழுது அருமையிலே 8ஆவது அதிகாரத்தில் காரியம் மாறுதலாக என்ன செய்வோம்? முடியும். 9ஆவது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். 9ஆம் அதிகாரம். ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பையங்களுக்கு செய்தார்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் இப்படி 9ஆவது அதிகாரம் முழுவதும் படிச்சிங்கன்னா ஒரு நாள் சூசான் அரண்மனை கலங்கி அரண்மனையிலே கலக்கமும் பயமும் திகிலும் இருந்த அதே அரண்மனை தான் இப்போ என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சியும் கழிப்பும் உண்டாதாச்சு. அதுக்கு காரணம் ராஜா எஸ்தரிடத்தில் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி ஆகல நான் உனக்கு செய்கிறேன், தருகிறேன் அப்படின்னு. அப்போ அவள் சொன்னது, யூத ஜனங்களுக்கு அரண்மனை தம்முடைய ஜனங்களுக்கு வந்த தீங்கையும் தீங்குக்கு காரணமாக இருந்த மனுஷனையும் அவள் சொல்லுகிறாள். சொல்லும் பொழுதுதான் தேவன் காரியத்தை மாறுதலாக என்ன செய்கிறாரு? முடியப்படுகிறார். இன்னைக்கு நாம் அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக வருஷங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஜெபியாத அவிசுவாசமுள்ள ஆகார் என்பது ஒரு பக்கம். அது தேவன் சந்தித்து சிநேகித்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். ஆனால் இங்கே வரும் பொழுது விசுவாசத்தோடு, சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கேட்கிற உங்களுக்கு அவர் நீதியான பலனை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியான ஆமாவின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். போதும். அதில் தொடர்ந்து 10ஆவது வருஷம் வரைக்கும் வீட்டில் போய் படிக்க. அப்போ ஆண்டவர் ராஜாவிட்ட கேட்குற, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி தரேன், அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றப்பட வேண்டும். என் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதுதான். அவனை ஆமானை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட அவள் என்ன செய்யவில்லை, சொல்லவே இல்லை. அவளுடைய வேண்டுதல் என் ஜனங்கள். அதான், அதாவது பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாள். இயேசுவானவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, அழுங்க. அதே மாதிரி சாலமோன் ராஜாவாகிற பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்பார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிங்களேன். 5ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 3:5. ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா, 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய்
உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். போதும். நீங்க 1வது அதிகாரத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவன் கேட்டது ஞானத்தை தான் கேட்டான். ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்போ அங்க வாசிக்கிற 5ஆம் வசனத்துல கேள். 5ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் தரிசனமாகி சொப்பனத்தில் என்னிடத்தில் கேள். போதும். இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதியானாலும் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நெகேமியா புஸ்தகத்தில் ராஜா கேட்டார், நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் அங்கே சொல்லுவான். நீங்கள் நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கேட்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். லட்சம் கொடுக்க சொல்ல உடனே ராஜா கொடுப்பார். இப்போ அந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் பார்க்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஏக சக்கராதிபதியும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவராயிருக்கிற அவரிடத்துல உண்மையாய் கேட்டீங்கன்னா அவர் நீங்க விரும்புறதை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? கேட்டார். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. அங்க என்ன வாசிக்கிறோம்? அவளை பார்த்து என்ன சொன்னாரு? பயப்படாதே அப்படி சொன்னார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? இதான் இப்போ என்னுடைய காரியம். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க விரும்புறத, நீங்க கேட்கறத அன்னைக்கு சாலமோனை பார்த்து கேட்டார். நீ கேள், நீ விரும்புறத உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதனால ஜெபிக்கிற நீங்க உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறேன். நீங்க உண்மையாய் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் கேட்டா கண்டிப்பாய் நீங்க கேட்கிறத அல்லது விரும்புகிறத, நீங்க நினைக்கிறத, நீங்க வாஞ்சிக்கிறத கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு என்ன வேண்டும்? என்ன சம்பவித்தது? எங்க இருந்து வர்ற? எங்க போற? நான் இப்படி சொல்றேன், எதுக்கு ஜெபம் பண்ற? எதுக்காக ஜெபித்து என்ன செய்ய போற? கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்படி கேட்கிற ஆண்டவரிடத்துல உண்மையாய் கேட்டோமானால் அவர் கேட்கிறத கேட்கறதுக்கு மேல என்ன செய்வாரு? கொடுப்பார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க 19ஆம் வசனம். போதும் போதும் போதும், நிறுத்துங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கண்களை திறந்த பொழுது எதை பார்த்தா? தண்ணீர் துறவை கண்டார். அந்த துறவு பேர் என்ன பேரு? லகாய். அதான் அந்த லகாய். அந்த சூர் வனாந்தரத்துல இத பார்க்கல, தெரியல. வனாந்தரத்துல முதல்ல அதான் இது நம்முடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். ஆரம்ப காலத்துல, ரட்சிக்கப்படுற காலத்துல விசுவாசம், ஜெபம், வல்லமை, அபிஷேகம் ஆய் போய் எப்படி எப்படி வந்தோம். கஷ்டத்தை மாத்திட்டாரு, பிரச்சனையை மாத்திட்டாரு, வியாதியை மாத்திட்டாரு, வறுமையை மாத்திட்டாரு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல செட்டா உட்காட்டோம். ஆபிரகாம் வீட்டில் ஆகார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நாச்சியார் சரியாயிட்டாங்கிற மாதிரி திடீர்னு நாச்சியார் கர்ப்பவதியானால் இவள் துரத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. வெளியே வரும் பொழுது துருத்தியும் தண்ணீரும் பிள்ளையோடு வெளியே வருகிறாள். வரும் பொழுது அதே வனாந்தரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குன்னு எனக்கு தெரியல. அதே வனாந்தரம், அதே பாதை. முதல்ல கடினத்தை நினைத்து, அங்கலாய்ப்பை நினைத்து, ஐயோ ஓடி போறேன்னு ஓடி வந்தால அதே சூழ்நிலை.
இது ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அதே சூழ்நிலை எல்லாம் அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படி சொல்லி பார்த்தோம். முதல்ல இருந்த கண்ணீர், கஷ்டம், வேதனை, வியாகுல, தொல்லை, துரட்ட விட கொடூரமானது முதல்ல அவ மட்டும்தான். இப்ப அவளும் பிள்ளை. அடுத்து அவ நான் பிழைக்கிறதுக்கு ஓடி போறேன்னு வெளியிருந்தா, இப்ப சாக போகுது, நானும் சாக போறேங்கிறா. அப்பதான் கேட்டார், உனக்கு என்ன சம்பவித்தது? இப்படி சொல்கிறேன், நான் உன்னை ரட்சித்தனே, நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், நான் உன்னை ஆசீர்வதித்தேன், நான் உன்னை விடுவித்தேன், நான் உன்னை உயர்த்தினேன், உன்னை மேன்மைப்படுத்தினேன். இப்போ உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன கேளு, சொல்லு. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவள் சொல்றா. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், நீ அவனை கையில பிடிச்சிட்டு போ, என்ன கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி சொன்ன பொழுதுதான் அங்க நடந்த சம்பவத்தை பார்க்கிறான். இதே காரியம் 16வது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். அங்க 12ஆம் வசனம் வாசி பாருங்களேன். ஆதியாகமம் 16, 12, 13. அந்த 11 கூட கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அடுத்து 12, அவன் துஷ்ட மனுஷனுமாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த துறவு பெயர் லகாய்ரோயி என்னப்பட்டது. இந்த காரியத்தை தான் இங்க கர்த்தர் மறுபடியும் நினைப்படுத்துகிறார். பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவன் பெரிய ஜாதியாக்கு. அங்க சொல்லப்பட்ட அதே காரியம் இப்பதான் அவ கண் திறந்துச்சு. ஆரம்பத்தில் ஆண்டவர்களை ரட்சிக்கும் பொழுது, அபிஷேகம் பண்ணும் பொழுது, வாக்கு தத்துவத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சொல்லி உங்களை வேறுபடுத்தாரே, அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படும். கண் திறக்கப்பட்ட பொழுது பார்த்தா என்னத்தை பார்த்தா? லகாய்ரோயை பார்த்தா. அங்க துருத்தியிலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அருமையிலே வனாந்தரத்திலே அவன் பெரியவனானான். அங்க 16 அதிகாரத்தில் சொன்னப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம், அந்த வாக்கு தத்துவம் இங்க நிறைவேறிற்று. எப்போ? கண்கள் திறக்கப்பட்ட பொழுது. நீங்கள் அறிந்திருக்கிற, ஆராதிக்கிற, சேவிக்கிற, தொழுது கொள்ளுகிற, நம்புகிற, அருமையிலே அண்டிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறியும்படியான கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் இங்க நிறுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ உங்கள் வேண்டுதல் என்ன? எங்கே இருந்து வருகிறோம்? எங்கே போகிறோம்? சம்பவித்தது என்ன? தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இதயத்திலிருந்து தோன்றவும் இல்லை. எண்ணாது, நினையாது, எதிர்பாராதமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. அப்படி செய்கிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு சமீபமாயிருக்கிற 115 சங்கீதம் 18, 19 வசனம் வாசிக்கலாம். வாசித்து ஜெபிக்க போறோம். நூற்றி 45, 18, 19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுற பொதுவாக ஜெபம் பண்ற ஆட்கள் வந்தா வரட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டா அப்படி கூப்பிடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்றவங்க, பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன்னு கூப்பிடுறவங்க தான் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுறவங்க. யாக்கோபு கூப்பிட்டான், எஸ்தர் கூப்பிட்டாள், நெகேமியா கூப்பிட்டான், எரேமியா கூப்பிட்டான், ஆபிரகாம் கூப்பிட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூப்பிட்டார், தானியேல் கூப்பிட்டார். அவங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டாங்க. அவங்க தான் உண்மையாக கூப்பிடுறவங்க.
தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் அவர் உங்க கூடவே இருக்கிறார், உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க 19. அவர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி செய்து, போதும், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி மன விருப்பத்தின்படி. சாலமனை பார்த்து ஆண்டு கேட்டார், நீ விரும்புறது கேள்பா. எஸ்தரை பார்த்து ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. நெகேமியை பார்த்து அந்த ராஜா கேட்டார், ஏன் துக்கமுகமாக இருக்கிற, என்ன வேண்டும்? அதனால 19 வருஷம் திரும்ப வாசிங்க. தமக்கு பயந்தவுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் படிடுமே, கண்களை மூடுமே. நம்முடைய சூழ்நிலை என்ன? அவிசுவாசமுள்ள ஆகாரம் இருக்கிறோமா அல்லது விசுவாசமுள்ள ஆகாரம் இருக்கிறோமா? அப்படியானால் ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்க என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு லகாயிரோ எரிச்சன. உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே ஒரு லகாயிரோய் ஆயத்தமாயிருக்கிறார். என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். அதை சரியாக காணணுமானா திரும்பவும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசுவானவர் ஒரு குடனை சேர் உண்டாக்கி சீலவாங் குளத்தில் போய் கழுவி திரும்பி வாழ்ந்தார். அருமல்லி இன்னொரு கூட கண்களை சேர் உண்டாக்கி கழுவி எதையாலும் காண்கிறாய் என்று கேட்டார். அவன் மனுஷர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன்னு சொன்னான். மறுபடியும் அவனை ஆண்டவர் தொட வேண்டியது அவசியமாயிற்று. அதுக்கப்புறம் தான் தெளிவான பார்வை. இன்றைக்கும் ஆண்டவரே என்னை திரும்ப உயிர்ப்பியும், உமை இன்னார் என்று காணக்கூடிய, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணக்கூடிய, விருத்தியை காணக்கூடிய, என்றென்றைக்கும் வற்றாத நீரூற்றி உண்டாக்கி இருக்கிறேன். அதே போல் ஒரு ஆசீர்வாதத்தை, விருத்தியை, வளர்ச்சியை, மேன்மையை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதை காணக்கூடிய கண்களை எனக்கு தாரும். அப்படிப்பட்ட விசுவாச கண்களை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்க பயன்படுத்தலாம்.